Hello friends, வணக்கம். Welcome to Adis Creations. Today நம்ம 9 month babyக்கு frock stitch பண்றது பத்தி பார்க்கலாம். First cloth ரெண்டா fold பண்ணி போட்டுக்கோங்க. எப்பவுமே நாலா தான் போடுவோம். பட் இன்னைக்கு வந்து ரெண்டா போட்டுக்கோங்க. ரெண்டா போட்டுட்டு first நம்ம பாட்டத்தோட மெஷர்மென்ட்லாம் எடுத்து முடிச்சிரலாம். பாட்டத்தோட width வந்து 17 எடுத்துக்கோங்க. மறந்துடாதுங்க, நம்ம ரெண்டாக தான் இன்றைக்கி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். எப்போவுமே 4ஆக ஃபோல்ட் பண்ணுவோம், இன்றைக்கி ரெண்டாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். பாட்டத்தோட ஹைட்டு வந்து 10 எடுத்துக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணணும்னா பாட்டத்தோட டாப் சைடு இருக்குல்ல, டாப் சைடில் 1 இன்ச் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளை ஃபோல்ட் பண்ணோம்ல அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு சென்டர் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் சைடு, அதான் நான் பார்த்தீங்களா நல்லா ஹைட்டாக போட்டிருக்கேன், இது வந்து சென்டர் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 இன்ச் விட்டு விட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாக்ஸ் ஃப்ளீட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைட் பண்ணியிருக்கேன்னா இதே போலயே நீங்கள் பேக் சைடுக்கும் பண்ணிடுங்க. நம்ம இது பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக வரும். அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டே பண்ணுறோம். ஓகே, இந்த பார்ட் எதுக்காகனா இது வந்து 10 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இதோட வித்து வந்து 5 இருக்கட்டும். இந்த பார்ட் எதுக்காகனா பேபியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பேபியோட டாப் ஸ்டிச் பண்ணலாம். அதோட வித்து வந்து 6 எடுத்துக்கோங்க. 6 மீன்ஸ் 12 வரும். ஓகேவா, இதை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா ஹைட் வந்து 7 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நெக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு 2.5 எடுத்துக்கோங்க. அதாவது ஷோல்டரில் 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே வந்து டெப்த் வந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பேபியோட ஆர்ம் ஹோல்ஸ்க்கும் நான் 3 தான் எடுத்திருக்கேன். பேபியோட ஃபுல் சைஸுமே, அதாவது நான் இப்போ 6 எடுத்திருக்கேன்னா அந்த 6 எடுத்துக்கிட்டேன். லைட்டாக சரிச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேபியோட ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணால் அந்த ஆர்ம் ஹோல்ஸ்க்கு நம்ம டா ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இவ்வளோ தான். இந்த நம்ம இனி கட் பண்ணிடலாம். எதுக்காகனா இதுக்கு இப்படி கட் பண்ணுறோன்னா நம்ம வந்து பேபியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை வந்து ஒரு ரோப் வச்சு தான், அதாவது ஒரு சின்ன துண்டு பீஸ் போட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி தான் ஸ்டிச் பண்ணோம். நம்ம பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும். அந்த மேலே வந்து சைடுக்கு வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரோப் கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ரோப் கனெக்ட் பண்ணாமல் பீஸ் போடுறோம். ஓகேவா, இந்த கிராஸ் பீஸ் எதுக்காக எடுத்துருக்கோன்னா பேபியோட ஆர்ம் ஹோல்ஸ்க்கு கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக ஷேப் வரும். அதுக்காக நமக்கு இப்போ 4 பீசஸ் வேணும். 4 பீசஸும் இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருந்த பாட்டை எடுத்து அதே போல் அதுக்கு மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பின்னை ரிமூவ் பண்ணாதுங்க. பின்னை ரிமூவ் பண்ணாமலே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னை லைட்டாக ரிமூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்படி இந்த அதாவது இது ஃப்ரண்ட் பார்ட்னா நான் எப்படி ஃப்ரெண்டுக்கு பண்ணுறேனோ அதே போல் பேக் சைடுக்கும் பண்ணிடுங்க. ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சோன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பின்னை வைக்கிறது எதுக்காகனா ஸ்டிச் வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்கு தான். ஃப்ரண்ட் சைடுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி முடித்தோமோ அதே போல் பேக் சைடுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணி முடித்தோம்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி நம்ம டாப் ஸ்டிச் பண்ணிடலாம். டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல்ஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். நம்ம கட் பண்ணியிருக்க பீஸை அப்படியே எடுத்து ஆர்ம் ஹோல்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 எடுத்திருக்கேன். மொத்தம் 4 சைடு வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பக்கம் ஸ்டிச் பண்ணலாம். அதை நீங்கள் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடித்ததும் அதை சைடு மடக்கி
ஒரு லேயர் லைட்டாக மடக்கிட்டு அடுத்த லேயரில் வச்சு திரும்ப மடக்கி ஸ்டிச் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மடக்கியிருக்கேன், அடுத்து ஒரு லேயர் மடக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சது இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதே போல் 4 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. இனி கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு லேயர் மடக்கி இன்னொரு லேயர் மடக்கணும். ஓகேவா? 1 இன்ச்சுக்கு, அதாவது இப்போ வந்து 1 இன்ச்சு ஒரு லேயர் எடுத்துருக்கோம். மொத்தமாக டோட்டலாக 2 இன்ச் மடக்கி அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். பார்த்தீங்களா? இதே போல் தான் அடுத்ததுக்கு அடுத்தது இது நான் ஃப்ரண்ட் சைடுனா பேக் சைடுக்கும் இதே போல் தான். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மடக்கிட்டு அடுத்த ஒரு லேயர் மடக்கி அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இனி இது ஸ்டிச் பண்ணி முடிச்சோடனே என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி பாட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து பாட்டம் கூட கனெக்ட் பண்ணிடுங்க. பாட்டத்தோட இந்த சைடில் இந்த டாப்போட, அதாவது ஒரு ஃப்ரண்ட் சைடு எடுத்து அதை வந்து மாற்றி போட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே போல் தான் பேக்குக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே, அதாவது பாட்டமும் டாப்பும் ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு. இனி இதே போல் ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம வந்து மேலே வந்து பிள்ளைங்களுக்கு, அதாவது டாப்பும் ஃப்ரெண்டும் தனியாக வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த நெக் பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பீஸில் ஃபஸ்ட் லேயரில் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் ஒரு லேயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா 2 ஸ்டிச்சும் உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்க தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயினாக ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த பக்கமும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இந்த 2 ஃபோல்ட் பண்ணணும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ரெண்டையுமே மடக்கி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதோட 2 ரோப்புமே சரியாயிரும், கிடச்சிரும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த எண்டு சைடு இருக்குல்ல, அதாவது இந்த டாப்போட 2 பக்கமும் அந்த ஆம் ஹோல் ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த இதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிட்ட வந்து 1 இன்ச்சு லைட்டாக மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அதே போல் தான் எல்லா பக்கமும் 4 பக்கமும் இதே போல் தான் லைட்டாக மடக்கி, அதாவது அந்த இதை நம்ம மடக்கி உள்ளே வச்சுருக்கிறது தெரியாமல் அளவுக்கு அழகாக மடக்கி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க.
4 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி என்ன பண்ணணும், கீழே 2 சைடும் கனெக்ட் பண்ணி விட்டோம்ல, அங்கே கீழே அதை வச்சு மடக்கி ஸ்டிச் பண்ணணும். பார்த்துக்கோங்க, ஒரு லேயர் மடக்கிட்டு இன்னொரு லேயர் மடக்கிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மடக்கி ஸ்டிச் பண்ணது எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதோட நமக்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுற ஒர்க் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிம்பிளான ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. இனி நான் வந்து இதுக்கு போ ரெடி பண்ணி இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இதோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.